கிறிஸ்தவ ஜனங்களே, இப்போ இந்த அம்மா பேசுகின்ற ஆடியோவை நீங்கள் கேட்டுட்டு வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜான் ஜபராஜ் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இல்லையா? அந்த நாள் சேம் டே, அதே நாளில் நான் என்ன பண்ணேன், எனக்கு பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன், யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அந்த வீடியோ வந்தது. நான் ஒரு ஈவினிங் டைம் நான் பார்த்தேன். அப்போ எனக்கு என்னை அறியாமே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ப்ராமிஸாக சொல்கிறேன், என்னை அறியாமே என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஊழியம், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அழைப்பு, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஜீவன், மூச்சுக்காற்று ஜான் ஜபராஜ்குள்ளே இருக்கிறது. ஸோ இப்படியாக ஆண்டவர் அந்த மனிதனை படைத்தார். அந்த மனிதன் கைது செய்யப்பட்டார்னும் பொழுது ஊழியத்துக்குரிய காரியங்கள் என்னவாகும்? ஒரு ஊழியர் கைது செய்யப்படுகிறார், ஒரு போதகர் கைது செய்யப்படுகிறார்னு சொல்லி என் அறியாமே என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. கேட்டிருப்பீங்க, இந்த அம்மாவுக்கு அப்படியே ஜான் ஜபராஜ் கைது செய்யப்பட்டோன்னே கண்ணீராக பொங்கி வந்துட்டான். ஜான் ஜபராஜ் கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்லி ஏமாற்றும் போது இந்த அம்மாவுக்கு வராத கண்ணீர், ஜான் ஜபராஜ் கூத்தாட்டம் போட்டு எத்தனையோ ஜனங்களை வஞ்சிக்கும் போது வராத கண்ணீர், நீங்களே போய் காணிக்க பெட்டிகளே போய் விழுந்துருங்க, தங்க நகையை போடுங்கன்னு சொல்லும் போது வராத கண்ணீர். அரை கிராமம் இருக்கலாம், பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்ல, பணத்தை போடு, ஒண்ணு இல்ல பாஸ்டர் செக்க போடு, ஒண்ணுமே இல்ல பாஸ்டர் நீயே காணிக்க பெட்டிக்குள்ள விழுந்துரு. இப்போ இந்த அம்மா கண்ணீர் வந்திருக்குன்னா இந்த அம்மா எந்த ஆவியின் மூலமாக செயல்படுகிறது என்பதை விசுவாசிகளே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுல இந்த அம்மா இப்படி இந்த ஆடியோவை கேளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடவுளுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாகவாம். கடவுளுடைய பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம்னா என்னன்னு அம்மா உங்களுக்கு தெரியுமாம்மா? தெரியுமா? நீங்க போய் உங்களுக்கு பரிசுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும்னா முதல்ல அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பரிசுத்த ஆவியின் மூலமாக நான் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியன் எனக்கு காலையில் எழுந்தோன்னு உணர்த்தினாராம். எந்த ஆவி இந்த அம்மாக்குள்ள நடந்து உணர்த்தி கொண்டு இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தலை, இந்த அம்மாக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிற அசுத்த ஆவி. அதை விசுவாசிகளே புரிந்து கொள்ளுங்கள். சிறுமியை பாலியல் துன்பப்படுத்தியிருக்கிறார். சரி, அது அந்த செய்தி உண்மையா? அது ரெண்டாவது. இந்த சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைப்படுத்திருக்காங்கிறதுக்காக இந்த அம்மாவுக்கு வராத கண்ணீர். ஜான் ஜபராஜ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வந்து கண்ணீர் வந்திருக்கு. அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் மேலே இவங்களுக்கு எந்த கண்ணீருமே கிடையாது. அப்படின்னாலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் என்ன ஆவி மூலமாக செயல்படுகிறார்கள் என்பதை. கிறிஸ்தவ ஜனங்களே ஜாக்கிரதை. இது எல்லாமே ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இது கடைசி காலமாக இருக்கிறதுனால் அதனால்தான் கடவுள் இப்பொழுது எங்களை போன்றவர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருடைய சத்தியம் என்றென்றைக்கும் நிலைநிற்கும். அதற்காக தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ நிறைய ரேப் சாங்ஸ் நடக்குது, நிறைய பாப் சாங்ஸ் நடக்குது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்போ ஏஆர் ரஹ்மான் ஒரு கான்சர்ட் வச்சாருன்னா அவன் பின்னாடி நிறைய பேர் போகிறாங்க. இளையராஜா ஒரு கான்சர்ட் வச்சாலும் நிறைய பேர் போகிறாங்க. இன்னும் கொரியாவில் ஒரு பாப் சிங்கர் இருக்கார், அவர்லாம் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஜனங்கள் அவனை பண்ணிட்டு அந்த கான்செப்ட் பின்னாடி ஏகப்பட்ட கொரியன் ஜனங்கள் பேய் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அதே போல ஜான் ஜபராஜும் ஒரு ரேப் சிங்கர் கான்செர்ட். அதனால அவர் மேலே நாங்கள் ரசிகர்கள், அவரோட ஃபேன்ஸ் நாங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்க பின்னாடி போகிறோம்னு சொல்லுங்கள். அப்படின்னு நீங்கள் அவங்க பின்னாடி போனீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஆனால் நீங்கள் எதனால் நான் கேள்வி கேட்கிறேன் என்றால், ஜான் ஜபராஜோடு கடவுள் தான் செயல்படுகிறார், ஜான் ஜபராஜோடு இயேசு கிறிஸ்து தான் செயல்படுகிறார்னு நீங்க சொல்றீங்க தெரியுமா? அதனால தான் நாங்க கேள்வி கேட்கோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாகவா? அவருடைய பரிசுத்த நாம முதல்ல என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமாமா? அதுல இந்த சசிகுமார் போதகரோட வீடியோவை பாருங்க. அவர் மூலமாக இந்த உலகம் பெற்ற பயன் அதிகம், அவர் மூலமாக இந்த கிறிஸ்தவ உலகம் அடைந்த பயன் அதிகம். அவருடைய பாடல்கள் மூலமாக, பாடல்கள் இருக்கிற வரிகள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக தேற்றப்பட்ட உள்ளங்கள் அதிகம், மாற்றப்பட்ட உள்ளங்கள் அதிகம். ஆனா இவர் மாறி நிற்கிறார் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது. இது இந்த சசிகுமார் இவர் பைபிள் ஸ்டடி, பெரிய பைபிள் டீச்சிங்கா அவர் சேனல் பதிவிட்டு கொண்டிருக்கிறார். இவர் சொல்லுகிறார், ஜான் ஜபராஜோடைய பாடல்கள் மூலமாக நிறைய பேர் தொடப்பட்டார்களாம். இந்த பேசிக்கு கூட இந்த சசிகுமாருக்கு தெரியல. அப்படின்னு இவர் எப்படி பைபிளை டீச் பண்ண முடியும்? எப்படி ஒரு பைபிள் ஸ்டடி நடத்த முடியும்? இவருக்கு என்ன சத்தியம் தெரியும்? அந்த பேசிக்கே இவருக்கு தெரியல. அதனால் விசுவாசிகளே, இவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை வித்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்பவும் ஜாக்கிரதை. இது எல்லாமே ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அது விசுவாசிகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். யாக்கோபு 4:12
நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நீர் யார்? இப்போ இந்த மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நீ யாருன்னு வர்ற அந்த வசனம்லாம் என்ன கான்டெக்ஸ்டோட போச்சுன்னு சொல்லி இதை குறித்து நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து தெள்ள தெளிவாக பதிவிட போகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வசனத்தை பார்ப்போம். அவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். இப்போ இங்கே வசனம் நமக்கு வந்து கிளியராக தெரிகிறது. கடவுள் ஒருவரே, தேவன் ஒருவரே. அதை நீங்கள் முதலாவது விசுவாசிக்கணும். அவரே. இப்போ நீங்கள் எப்போவுமே வேத வசனத்தில் வந்து அவரே, த நானே அப்படின்னு வருதா, இது எல்லாமே எதை மீன் பண்ணுதுன்னா அவர் தான், அவர் மாத்திரம்தான், அவருக்கு மிதமிஞ்சி வேற யாருமே கிடையாதுங்கிறத அதை மீன் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல நானும்னு வந்திருக்கலாம், இல்லை ஒரு அவரும்னு வந்திருக்கலாம். யாத்திராகமம் 15:26, யாத்திராகமம் 15:26 எடுங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே, இந்த அவரே வந்துட்டனால அவருக்கு நிகராக வேற யாருமே கிடையாது, அவர் ஒருவர் தான் என்பது இந்த வேதம் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. அப்பனா யார் வந்திருக்கானா பூமிக்குள்ள? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹோலினஸ், ஹோலி 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 என்று வேதம் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக பூமியில் வந்து ரத்தம் சிந்தி மரிச்சிருக்கிறார். அவர் தான் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே தேவன். அதை தான் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இங்க நானும்னு வந்திருந்தா இன்னொருத்தர் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இன்னொருத்தர் வந்திருக்காருன்னு டீச்சிங் பெய் கொண்டு இருப்பதனால்தான் இவ்வளவு பெரிதான கள்ள போதனைகள், இவ்வளவு பெரிதான அந்தி கிறிஸ்துக்கள் பெறுகிறதற்கு காரணம். ஏனென்றால் வந்தவர் அவர். அதைத்தான் இந்த வசனம் கிளியராக கூறுகிறது. யாக்கோபு 4:12 அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிட்டவர் யார்? அந்த ஒரே கடவுள் தானே. அவர் தான் ரட்சிக்க வந்திருக்கிறார். இந்த வசனமே கூறுகிறது அவரே, அவரும் என்று இல்லை. இப்போ இங்கதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ அதனால்தான் கர்த்தருடைய பரிசுத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் அந்த வீடியோவில் கூற போகிறேன். பழைய ஏற்பாடுல இருந்த அதே கடவுள் தான், ஒரே கடவுள் தான். வேதம் நமக்கு கிளியரா தெரியுது. இப்போ இந்த வசனத்தை நீ பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோக்கள் அதை குறித்து பதிவிட போகிறேன். எல்லாவது நீங்க பாருங்க. அந்த ஒரே ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் நமக்காக வந்திருக்கார். இப்போ அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க பழைய ஏற்பாடுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இரக்கமுள்ளவர் தான், அவர் நல்லவர் தான், அவர் வல்லமை உள்ளவர் தான், அவர் அன்புள்ளவர் தான். ஆனா அதே கட்டத்தில் அவர் கோபமுள்ளவர், உக்கிரக கோபமுள்ளவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் உக்கிரக கோபமுள்ளவர் என்பதை நீங்க பழைய ஏற்பாடுல உள்ள சம்பவங்களை பார்த்திருப்பீர்கள். எத்தனை சம்பவம் போட்டு அழிக்கிறார் ஜனங்களை. அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் வந்திருக்கிறார். அதனால கிருபை கிருபை மிகா கிருபை, ஹைப்பர் கிரேஸ் ஹைப்பர் கிரேஸ். அவர் இரக்கமுள்ளவர், எது பண்ணுவார், ஏமாற்றப்பட்டு விடாதீர்கள். அதனால் அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி கொண்டிருக்கிற யூடியூபர்ஸ், ஊழியக்காரர்கள், யாராக இருந்தாலும் சரி, உடனே இன்றைக்கே தயவு கூர்ந்து மனம் திரும்பி விடுங்கள். அல்லாவிடில் உங்களுக்கு அழிவு நிச்சயம். இது நான் கூறவில்லை, கிறிஸ்துவின் ஆவி என் மூலமாக கூறிக்கொண்டிருக்கிறது. உடனே இன்றைக்கே மனம் திரும்ப. அவருடைய கோபம் வெளிப்பட போகிறது. பழைய ஏற்பாடில் அவருடைய கோபம் எப்படி வெளிப்பட்டது என்று தெரிந்திருக்கும். அவர் தான் வந்திருக்கிறார். அவருடைய கோபம் அடுத்ததாக வெளிப்படுத்த போகிறது. அதுதான் எபிரேயர்கள் ஆக்கியவன் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய அவரை காலின் கீழ் மிதிக்கிறவன் எவ்வளவு ஆக்கினைக்கு பாத்திரவான். நீங்க பலதான் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் அத்தனை பேரும் அவ்வளவும் கள்ள போதனை கொடுத்துக்கிட்டு வந்தவர் யாருன்னே தெரியாது. ஆனா கர்த்தர் கர்த்தர்னு போதிக்க வேண்டியது, போதிச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை விற்க வேண்டியது. நீங்க மன்னிக்க கூடாத பாவத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள். தயவு கூர்ந்து இப்போது கடவுள் உங்களுக்கு கிரேஸ் கிருபையை கொடுத்திருக்கிறது நிமித்தமாக என் மூலமாக உங்களிடத்தில் கடவுள் பேசி கொண்டிருக்கிறார். தயவு கூர்ந்து இன்றைக்கே மனம் திரும்பி விடுங்க. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் விற்காதீங்க. அவரோட கோபம் வெளிப்பட போகுது. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். இன்னொருத்தர் அனுப்பியிருக்கிறாரு. அவர் நமக்காக வந்து சிலுவையில் அப்படி மறிச்சிட்டாரு. அவர் இருக்கிறதுனால நான் என்னனாலும் செய்வேன், நான் எப்படினாலும் கூத்தாட்டம் போடுவேன், நான் எப்படினாலும் கள்ளத்திற்கு கிருஷ்ணன் ஒழிப்பேன், நான் எப்படினாலும் இயேசு கிறிஸ்துவ விற்பேன் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இப்போ அலைஞ்சிக்கிட்டு இருந்தனா, அவரோட கோபம் உன் மேல வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் அந்த கோபம் வந்து அவரை உன்னை விட்டு இறங்காது. அதை புரிஞ்சிக்க. தயவு கூர்ந்து ஒவ்வொருத்தனும் கள்ள போதனை, திரித்தோங்கிற கள்ள போதனையை முதல்ல விடு. அதான் பேஸ். இயேசு கிறிஸ்து எதை விசுவாசிக்க சொல்ற அதை முதல்ல விசுவாசி. விசுவாசமே சரி கிடையாது. அதனாலதான் இவ்வளவு பெரிதான கள்ள போதனைகள் வர்றதற்கு மூல காரணம். முதலாவது அவர் தான் வந்திருக்கிறாங்கிறத விசுவாசித்துட்டு கடவுள் எனக்கு என்ன ஊழியம் செய்யறாரோ அதை மட்டும் வந்து யூடியூப்ல வந்து பேசுங்க.
அவரை நாமத்தை தயவு கூர்ந்து விற்காதீங்க. எல்லாருக்கும் அழிவு வருவதற்கு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்பதாக ஒவ்வொருத்தரும் தயவு கூர்ந்து மனம் திரும்பி விடுங்க. ஆமென்.